வெற்றியை காண செய்தீர். கைவிடப்பட்ட இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. கைவிடப்பட்ட இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். கைவிடப்பட்ட இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. கைவிடப்பட்ட இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி நீர் வாருமே, நிறைவே
ஜீசஸ். நிறைவான உம்முடைய பிரசன்னம் எங்க மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்க இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Daddy. 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 நன்றி. ஸ்தோத்திரம். பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. எல்லோருக்கும் வாய்களுக்கு சொல்லுங்க. பலவீனம் பலவீனலாம் பலனாய் பலனாய் மாறுமே. மாறுமே. சுகவீனம் சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. கரங்களை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆவியானவரே கரங்களை உயர்த்தி ஆவியானவரே. Thank you. Name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். Once again we bow our heads for the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்காய் தலையும் சார்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். Father, in the name of Jesus, பிதாவே, இயேசுவின் நாமத்தில் thank you for this wonderful time. இந்த அருமையான வேளையை தந்ததற்கு உமக்கு நன்றி. Thank you for your blessed word which is about to be preached. ஆண்டவரே, நீர் கொடுக்க போற ஆசீர்வாதமான வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அது சிறந்த ஒரு வார்த்தையா இருக்கும். Thank you for bringing all your children to your presence. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்து உமது பிள்ளைகள் அனைவரையும் அழைத்து வந்ததற்காக நன்றி. Bless this word. இந்த வார்த்தை ஆசீர்வதியும். Let the word nourish to their bodies and their spirit. அவருடைய ஆவியை அது செழிக்க பண்ணட்டும். In your mighty name we pray. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆமென். The book of Leviticus, லேவியராகமம் chapter 26, 26 verse 9. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்களோட கூட இருந்து என்னுடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். திடப்படுத்துவேன். Greetings once again in the precious name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். The Bible says here, வேதம் இவ்வாறு சொல்கிறது, when God looks on his children, கர்த்தர் தமது பிள்ளைகள் கண்ணோக்கமாய் இருக்கிறார். he looks with favor. அவர்களுக்கு தயவு காண்பிக்க கண்ணோக்கமாய் இருக்கிறார். The Bible says his favor is for life. அந்த தேவனுடைய தயவு நமக்கு ஜீவன். It is the gift of God. அது தேவனுடைய ஈவு. Favor is a supernatural thing what God does. தயவு என்று சொல்லுவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதம். Man's favor is different, God's favor is different. மனிதனுடைய தயவு வேறு, தேவனுடைய தயவு வேறு. Man's favor is only for little time. மனிதனுடைய தயவு கொஞ்ச காலம் மாத்திரம். God's favor ஆனா கர்த்தருடைய தயவோ is for life. அது நித்திய ஜீவன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. தேவனுடைய தயவு வாழ்நாள் முழுவதும் என்று வேதம் சொல்லுகிறது. The favor of God is for life. What does the favor do? அந்த தயவு என்ன செய்யும்? What you are not eligible to do, favor does it. உங்களால என்ன செய்ய முடியாதோ அதை தயவு செய்ய வைக்கும். We need the favor of God. தேவனுடைய தயவு நமக்கு தேவை. In our family, குடும்பத்திலே, in our prayer life, நம்முடைய ஜெப ஜீவியத்திலே, in our physical strength, சரீர பலத்திலே, in all that we do, எல்லாம் நாம் செய்வதற்கு we need the favor of God. தேவனுடைய தயவு நமக்கு தேவை. When the favor of God is there, தேவனுடைய தயவு நம்மிடத்தில் இருக்கும் பொழுது the Bible says, வேதம் சொல்கிறது, Jesus increased in wisdom and stature, in favor with God and in man. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையிலும்
தேவனுடைய தயவிலும் மனிதனுடைய தயவிலும் பெருகினார். Jesus himself needed this favor. இயேசு கிறிஸ்துவுக்கு தாமே இந்த தயவு தேவையாக இருந்தது. If Jesus needed this favor, இயேசுவுக்கே தயவு தேவையாக இருந்தால் what about you and me? உன்னையும் என்னையும் குறித்து என்ன? What about you and me? உன்னையும் என்னையும் குறித்து என்ன? We need this favor in our life. இந்த தயவு நமக்கு தேவை. The book of Proverbs, நீதிமொழியில் chapter 12 verse 2 says, 12 a good man obtains favor from the Lord. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். துர்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். Yes, that is what the Bible says. இதைத்தான் வேதம் சொல்கிறது. Are you a good man? நீ ஒரு நல்ல மனுஷனா? Are you a good child of God? நீ நல்ல ஒரு தேவ பிள்ளையா? Are you a sincere child of நீ God? உண்மையான தேவ பிள்ளையா? If you are righteous in the sight of God, தேவனுடைய சமூகத்தில் நீதி உள்ளவனாய் நீ இருந்தால், if you are a believer and a saint of God, கர்த்தருடைய பரிசுத்தவானாக இருந்தால், God's favor will work for you. கர்த்தருடைய தயவு உனக்காய் வேலை செய்யும். The favor will open doors for you. தயவு உனக்காய் கதவுகளை திறக்கும். Why does the door open for you? உனக்காக ஏன் கதவு திறக்கப்பட வேண்டும்? Man may shut the door. மனுஷன் அடைப்பான். Devil may shut the door. யாரோ அடைப்பார்கள். Devil may shut the door. சாத்தான் அடைப்பான். But Jesus, ஆனால் இயேசுவோ, oh, the God of my life, என் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர், the Son of God who brought this favor into our life, தேவகுமாரன் இந்த தயவை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். through him I obtained this favor. இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த தயவை நான் பெற்றிருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹalleluya. தேவ தயவோடு நீங்க வாழ போறீங்க. தேவனுடைய தயவு இருந்தால் அடைக்கப்பட்ட கதவுகளெல்லாம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் திறக்க போகிறாரு. ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. ஒரு நல்ல காலம் உங்களுக்கு வரப்போகிறது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய அந்த தயவு உங்க வாழ்க்கையில கதவுகளை திறக்கும். If you have the favor of God, God will open the door and it will bring the blessing of God upon your life. I believe the door is already open for you. ஏற்கனவே கதவுகள் உனக்காய் திறக்கப்படுகிறது. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை ஊத்தி பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. நம்புறவங்க மாத்திரம் சத்தமா ஹalleluya. Hallelujah. When the door of favor is open, தயவு கர்த்தருடைய தயவு என்கிற வாசல் உனக்காய் திறக்கப்படும் பொழுது, good things will come on your way. நல்ல காரியங்கள் உனக்கு நடக்கும். Blessings will come on your way. ஆசீர்வாதம் வரும். Health and prosperity will come on your way. செழுமையும் சுகமும் சுகவாழ்வு உனக்கு கொடுக்கப்படும். These blessings for life, God says. இந்த ஆசீர்வாதங்கள் ஜீவனுள்ள காலம் மட்டும். Hallelujah. Hallelujah. What a merciful God he is. எத்தனை இரக்கமுள்ள தேவன். But a man of wicked intentions. ஆனால் துர்சிந்தனை உள்ள மனுஷனோ, if your intention is bad, உன்னுடைய நோக்கங்கள் துர்சிந்தனைகளாக இருந்தால், God says I will condemn you. அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். He will condemn you. அவர்களை ஆக்கினைக்குட்படுத்துவார். Why he has to condemn you? ஏன் உன்னை ஆக்கினைக்குட்படுத்த Your வேண்டும்? intentions are bad. உன்னுடைய சிந்தனைகள் துர்சிந்தனைகள். With this money I can succeed that. இந்த பணம் இருந்தா நான் நல்லா முன்னேறிடுவேன். With this job I can succeed இந்த that. வேலையிலே முன்னேறிடுவேன். If this person can help me I can succeed that. இந்த நபர் எனக்கு உதவி செய்தால் நான் முன்னேறிடுவேன். மனுஷன் மேல உங்க நம்பிக்கை போக கூடாது. தேவன் மேல நம்பிக்கை போகணும். Don't trust in man, trust in the Lord. Hallelujah. Hallelujah. When you trust in the Lord, கர்த்தரிலே நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது தயவு கதவுகள் திறக்கப்படும். God will open many doors for you. Hallelujah. 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 That door of favor is coming over your life. அந்த தயவு உண்மையில் வருகிறது. எத்தனையோ ஆண்டுகள் இந்த ஆசீர்வாதம் வரலன்னு சொல்றோம், உங்களுக்கு இன்றைக்கு கதவு திறந்திருக்குது. God is opening a new door for you. இந்த வேளையில கதவு திறந்திருக்கிறது. This moment God is opening a new door for you. When you go through the door of favor, ஆண்டவர் திறக்கிற தயவு என்னும் வாசல் வழியாய் நீ பிரவேசிக்கும் பொழுது, the good Lord is with you. நல்ல தேவன் உன்னோடு கூட இருப்பார். தயவு மாத்திரம் இல்ல, அந்த நல்ல தேவன் தயவோடு கூட வருகிறார். தயவு வருவது மட்டுமல்ல, not only the favor, the God will follow you and be with you. Favor is just a tool. அந்த தயவு என்று சொல்வது ஒரு காரணம், கருவி என்று வைத்துக் But the கொள்ளலாம். God who gave the favor is with you. ஆனால் இந்த தயவை கொடுத்த தேவன் உன்னோடு கூட இரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. Why did he say the favor is for life for you? இந்த தயவு நித்திய காலம். Why did he say that? அது நித்திய ஜீவன். You know why? ஏன் தெரியுமா? The God who gave the favor is with you for life. அந்த தயவை கொடுத்த தேவன் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். Hallelujah. Hallelujah. நித்திய காலமாய் மரணம் முடிவு பரியந்தம் இந்த தயவு உங்களோடு கூட இருந்து கிரியை செய்யும். Until the dying day, until the last day of your life, this favor will follow you and do good to you. Change your wicked intention. உன்னுடைய துர்ச்சிந்தனைகளை விட்டு வெளியே வா. God says I'll give
give you favor, it will open doors for you. நான் உனக்கு தயை கொடுக்கும் பொழுது கதவு திறக்கப்படும். Our confidence sometimes goes in flesh. சில வேளையில மாம்சத்துல நம்பிக்கை வைக்கிறோம். Oh, this can happen, that can happen, I can succeed. இது நடக்கலாம், அது நடக்கலாம், நான் வெற்றி அடைவேன். Our eyes are moving everywhere. நம்முடைய கண்கள் அங்க அங்க நோக்கமா இருக்கிறது. But the Bible says, ஆனா வேதம் சொல்கிறது, oh, my help cometh from the Lord. என்னுடைய ஒத்தாசை தேவனிடத்தில் My favor cometh from the Lord. என்னுடைய தயவு கர்த்தரிடமிருந்து My வருகிறது. blessing cometh from the Lord. என்னுடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடமிருந்து வருகிறது. கரத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உம்முன்னு மூஞ்சி வச்சிருந்தா மெசேஜ் வராது. அல்லேலூயா. சிரிச்ச முகத்தோட தேவ தயவோட சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் எனக்காக எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார். அவருடைய வலது கரம் வல்லமை உள்ளது. God will give me favor. God will fight my battle. God will do good to me. That favor is working for you. அந்த தயவு உனக்காய் கிரியை செய்யும். Increase in favor. அது தயவிலே முன்னேறுங்கள். You know how to increase in favor? எப்படி தயவிலே வளருவது தெரியுமா? எது நடக்கலையோ அத பத்தி நடக்கும்னு பேசுறது தான் தேவ தயவு. When you feel something is impossible, believe it is possible. மறுபடியும் சொல்லுங்கம்மா. When it's impossible, believe it is possible. எது நடக்கலையோ, எது சாத்தியம் இல்லையோ, எது நடக்காத மற்றவங்க சொல்றாங்களோ அந்த கதவை தான் ஆண்டவர் திறக்க போகிறார். What is impossible with man is possible with God. God will open the door because of the favor. Hallelujah. Amen. When my God hits something, he hits the best for you. ஆண்டவர் ஏதோ ஒன்றை அவர் தன்னுடைய நோக்கமாய் வைத்து செய்யும் பொழுது அது உன் வாழ்க்கையில் உசிதமாய் இருக்கும். Don't be sluggish in your life. உன் வாழ்க்கையிலே நீ அசால்ட் அளவிட்டால் நீ உண்மையாக இருக்க வேண்டும். Don't be a lazy person in your life. நீ ஒரு சோம்பேறியா இருக்க கூடாது. What is the meaning of sluggish? sluggish என்றால் என்ன? Anything that you do, you just பரவாயில்லை எது வந்தாலும் பரவாயில்லை. Everything is negative for you. எல்லாம் பரவாயில்லை. இது நடக்காது, இது கிடைக்காது, அது செய்ய முடியாது, இது எப்போ நடந்தது, இது எனக்கு தெரியாது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா தேவ தயவு எப்படி உங்களுக்காக வேலை செய்ய முடியும்? This won't happen, that won't happen. If you always confessing negative things, the favor will not follow you. Living in the negative of life. வாழ்க்கையின் எதிர்மறையான நம்பிக்கையை சொல்லி வாழ்வது. Job says, யோபு சொல்கிறார், chapter 10, யோபு 10ஆம் அதிகாரம், the book of Job chapter 10, 10ஆம் அதிகாரம் verse 12, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். ஜீவனை தந்தது அல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. என் ஆவியை காப்பாற்றினது. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஹalleluya, நல்ல கரங்களை தட்டுங்க. clap your hands. இன்னைக்கு உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா தட்டுவீங்களோ அத மாதிரி தட்டணும் ஆண்டவருக்கு. Please clap your hand and praise your God. வெகுமதிகள் வந்து கொண்டே இருக்கிறது. கிருபைகள் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆவியின் கனிகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். God is pouring his grace and his favor. ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்குது. He is pouring his blessing upon you. I have granted you life. உன் வாழ்க்கையிலே உனக்கு ஜீவனை நான் கொடுத்திருக்கிறேன். Life is a gift for you. ஜீவன் என்பது தேவன் கொடுக்கிற ஈவு. You must celebrate it. அதை நீ கொண்டாடு. நான் ஏன் வாழ்றேன், இன்னைக்கே செத்தா போதும் எனக்கு அப்படின்னு சொல்றவங்க சபையில எப்படியும் ஒரு முக்காவாசி இருப்பாங்க. Don't say the Lord I want to die, I don't want to live, I hate my life. Don't say that. You are putting frustration on God when you say that. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ சொல்லும் பொழுது ஆண்டவரையே நீ ஒரு குழப்பத்துக்கு உண்டாக்கு. Life is to enjoy to the fullest. ஜீவன் நாம் அனுபவிக்கும்படி தேவன் தந்த கிருபை. You know why you should enjoy to the fullest? ஏன் உன் ஜீவனை பரிபூர்ணமாய் அனுபவிக்க வேண்டும் தெரியுமா? When God says have dominion on this land earth, ஆண்டவர் சொன்னார், மனிதனே நீ ஆண்டு கொள்வாயாக. be fruitful and multiply. நீ பலுகி பெருகுவாயாக. My covenant is with you. அந்த உடன்படிக்கை உன்னோடு கூட இருக்கிறது. And my favor is for life. தயவு உன் வாழ்க்கை முழுவதும் கொடுக்கப்படுகிறது. I have granted you life to enjoy. நான் உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் அனுபவி. கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் என்ஜாய் பண்ண போறேன் என் வாழ்க்கையில. கர்த்தருக்குள்ளாக என்ஜாய் பண்ண போகிறேன். அவர் தருகிற ஆசீர்வாதத்துல என்ஜாய் பண்ண போகிறேன். அவர் தருகிற ஈவான காரியங்களை என்ஜாய் பண்ண போகிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்ற வண்ணமாக just enjoy the spiritual life of the heavenly kingdom.
ஆண்டவர் கொடுத்த ஜீவனை நீ அனுபவித்து சந்தோஷமாய் ஆண்டவரை நீ ஆராதிப்பாயாக. கிறிஸ்தவர்கள் லக் அடிச்சா போதுன்னு இருக்காங்க. லக்கெல்லாம் கிடையாது கிறிஸ்தவத்துல. There is no luck in Christianity. கிறிஸ்தவத்துல லக் என்கிற வார்த்தையே கிடையாது. There's only grace in Christianity. அது கிருபை என்று அழைக்கப்படுகிறது. Hallelujah. Amen. Hallelujah. Amen. There's only grace in Christianity. கிறிஸ்தவத்திலே கிருபை என்று அழைக்கப்படுகிறது. There is no just fortune of lottery in Christianity. There's no லாட்டரி விழுந்தது போல ஒரு லக் அடிக்கிறது கிறிஸ்தவத்துல கிடையாது. There is no lottery in Christianity. கிறிஸ்தவத்துல லாட்டரி கிடையாது. But there is glory in Christianity. ஆனா கிறிஸ்தவத்தில் மகிமை இருக்கிறது. Hallelujah. 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 இந்த கிருபையும் இந்த மகிமையை நீங்க உங்க வாழ்க்கையில பிடிச்சிட்டீங்கன்னா கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருக்கும். If you got the grace and glory, the hand of the Lord is upon you. Job says, யோபு சொல்கிறார், you have granted me life. ஆண்டவரே எனக்கு ஜீவனை தந்தீர். This life is about favor. அது தயவுள்ள ஜீவன். You have granted me favorable life, oh God. ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமான தயவுள்ள ஜீவனை கொடுத்திருக்கிறீர். When God created you as a human being, கர்த்தர் உனக்கு ஒரு ஜீவனை கொடுத்தபோது, ஏதோ இன்றைக்கு தான் தயவு வருது நான் பேசல, ஏற்கனவே கொடுத்துட்டாரு. Hallelujah. ஆண்டவர் ஏற்கனவே உனக்கு தயவு கொடுத்தார். Before you could be born in your mother's womb as a fetus, God has given you favor. தான் தாயின் கருவில் நீ உருவாகும் பொழுதே கர்த்தர் உனக்கு தயவு கொடுத்தார். The package and the heavenly blessings are already in you. தேவன் கொடுத்த தெய்வீக ஆசீர்வாதம் உனக்குள் இருக்கிறது. The miracle door is opening for you now. உனக்காய் அற்புதமான ஒரு கதவு திறக்கிறது. Mountains are moving right now. இப்பொழுது கர்த்தர் உனக்காய் கிரியை Diseases are disappearing right now. வியாதிகள் மறைகிறது. Curses and yokes are breaking right now. சாபங்கள் மறைகிறது. Why they are breaking? ஏன் மறைகிறது? Because of the favor of God. தேவனுடைய தயவு உன்மேல் இருக்கிறது. என்னால முடியாதப்பான்னு சொல்லுகிற ஆண்டவர் சொல்ற என்னால முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. Say I can because Hallelujah. God can. When you say you cannot, God says I can do it. ஆண்டவர் சொல்ற உன்னால முடியாது என்று சொல்றதை நான் உனக்காய் செய்வேன். God is in the process of giving you more favor. அவர் இன்னும் அதிகமான தயவை உனக்கு கொடுக்கும்படி காத்திருக்கிறார். Walking in favor is being fruitful. நீ ஆண்டவருடைய தயவிலே நடந்து கொள்ளும் பொழுது கனி கொடுப்பாய். Walking in favor is being in covenant with God. நீ தேவனுடைய தயவிலே நடக்கும் பொழுது தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாய். Walking in favor with God is being multiplication in your life. நீ தயவிலே நடக்கும் பொழுது கர்த்தருக்குள் நீ பலுகி பெருகுவாய். Walking in favor of God is God doing something already before you could ask. நீ கேட்பதற்கு முன்பாக உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தயவிலே நீ நடக்கிறாய். ஏதோ தயவுனா சிறிய காரியம் நீங்க வச்சிராதீங்க உங்க மனசாட்சிக்குள்ள. God says it's something else. ஆண்டவர் சொல்கிற தயவு நீ நினைக்கிற மாதிரி ஒரு is not a small thing, it's a mighty and big thing. It's something to explore every day. ஒவ்வொரு நாளும் நீ அதை அனுபவிக்க வேண்டும். Oh Lord, how did you do this? நான் எப்படி இதை செய்ய முடியும்? Lord, how did you do this? நான் எப்படி செய்ய முடியும்? Lord, how did you do this? ஆண்டவரே நீர் எனக்கு எப்படி செய்வீர்? God says it's my favor for you. என்னுடைய தயவு How did you உன்மேல். get this job? இந்த வேலை நான் எப்படி How did கிடைத்தது? you pass an examination? எப்படி பரீட்சை பாஸ் ஆனேன்? How did you have this beautiful family? இந்த அருமையான குடும்பம் எனக்கு எப்படி கிடைத்தது? How did you get your children? நான் பிள்ளைகளை எப்படி பெற்றெடுத்தேன்? It's favor. தயவு. It's favor. தயவு. It's because of the favor of God கர்த்தருடைய தயவினாலே we are here enjoying is the pleasures. நாம் இந்த காலை வேளையிலே ஆலயத்தில் இருக்கிறோம். தேவ But something we need to do to obtain favor. இந்த தயவை பெற்றுக்கொள்ள நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். First Adam lost the favor of God. ஆதாம் தேவ தயவை இழந்தான். But Jesus brought this favor into our life. ஆனால் இயேசு இந்த தயவை நமக்கு கொண்டு வந்தார். Isn't that I told you Jesus grew in favor of man and God? இயேசு கிறிஸ்து மனித தயவிலும் தேவனுடைய கிருபையிலும் பெருகினார். We are the children of God. நாம் தேவனுடைய We are பிள்ளைகள். made in the image of God. தேவ சாயலால் We are made in the likeness of God. தேவனுடைய சாயலாய் When you படைக்கப்பட்டிருக்கிறோம். are made in the image of God, in the likeness of God, தேவனுடைய சாயலாய் நாம் படைக்கப்பட்டிருக்கிறபடியால் this favor is working in you. இந்த தயவு நமக்காய் வேலை செய்யும். But we stop the favor of God ஆனால் நாம் தேவ கிருபையை நம் வாழ்க்கையில் வராதபடி தடுக்கலாம். because sin in our life, வாழ்க்கையிலே பாவம் இருந்தால், because there's curse in our life, சாபம் இருந்தால், because we are gone as astray in our life, பாதை மாறி போனபடியால், we are disobeying God, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத we are போனபடியால், disobeying the commandment of God, கட்டளைக்கு we are கீழ்ப்படியாதபடியால், disobeying every qualification of heavenly kingdom. பரலோகம் நமக்காய் வகுத்திருக்கும் வழிமுறைகளை தவறினபடியால், In Him we have this forgiveness of sins. இந்த தயவு பாவ மன்னிப்பாகிய தயவு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. How we obtain the forgiveness of sins? எப்படி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம்? ஹலோ அம்மா அப்பா கேளுங்க நல்லா. Are you listening to me?
நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? Are you listening to me? நான் சொல்றது கேக்குதா? You should obtain this favor again in your life. உன் வாழ்க்கையில இந்த தயவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். Jesus is giving to you already. இயேசு ஏற்கனவே உனக்கு கொடுத்திருக்கிறார். Your flesh is warring against this. ஆனா அந்த தயவை நீ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அளவுக்கு உன் மாம்சம் Your போராடுகிறது. deeds of sin is warring against this. இந்த காலகட்டத்திலே பாவ இன்பங்கள் உன்னை இதற்கு தேவனுடைய தயவுக்கு எதிராய் போராடுகிறது. Your wicked intentions is warring against this. உன்னுடைய பொல்லாத சிந்தனைகள் இந்த தயவுக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிறது. Today you can access this door of favor. ஆனால் இந்த தயவு என்கிற கதவை உன்னால் திறக்க முடியும். Right this moment. இந்த நேரத்திலே As I'm snapping my finger, you can open this door. நான் இந்த ஆலயத்திலே நின்று கொண்டிருக்கிறேன், நீங்கள் நிற்கிறீர்கள், நீங்கள் தயவு என்னும் கதவை திறக்க முடியும். You may ask me, how can I open this door, Pastor? எப்படி இந்த கதவை நான் திறக்க முடியும்? Through the forgiveness of your sins. உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது Through the blood of Jesus. இயேசு கிறிஸ்து மூலமாய் You obtain forgiveness. நீ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால். But David said like this. சங்கீதக்காரனாகிய தாவீது Psalm சொன்னான், 32 verse 5 says, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுகிறேன் கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுகிறேன் என்றேன். ஆ. தேவரீ என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். மன்னித்தீர். ஹalleluya Hallelujah. ஹalleluya. தேவனே என் பாவத்தையும் தோஷத்தையும் மன்னித்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். Amen. David beautifully says that. அழகா சொல்கிறார். When you say this prayer of David, தாவீதுடைய ஜெபத்தை நீங்கள் சொல்லும் பொழுது we are good in covering up our sins. பாவத்தை மறைக்காமல் We ask for favor, நம்ம ஆண்டவரிடம் தயவு கேட்கிறோம், but there's a baggage of sin in you. ஆனா பாவத்தை மறைத்து வைத்திருக்கிறோம். Hello sisters and brothers. அன்பான சகோதர சகோதரிகளே, Hello believers. விசுவாசிகளே, Congregation, சபையோரே, child of God. தேவனுடைய பிள்ளையே, If you cover up your sin before God, உன் அக்கிரமத்தை தேவனுக்கு முன்பாக மறைத்து வைத்தால் how can favor open for you? எப்படி உனக்காக தயவென்னும் வாசல் திறக்கும்? God's favor is like a river. கர்த்தருடைய தயவு ஒரு ஆறு போன்றது. God's favor is like a waterfall upon you. அது ஒரு நீர்வீழ்ச்சி போன்றது. God's favor is like a ocean. அது கடல் போன்றது. It's not just 1, 2 or 3 you can count it. அதுக்கு எண்ண முடியாதது. கர்த்தருடைய ஈவுகள் 1, 2 போட்டு எண்ண முடியாது. அது கடலை போன்றது, அது வானை போன்றது. You cannot count the favor of God like a ocean. அது ஆறை போன்றது. A river. எண்ணற்றவை. அது countless. பிறந்ததுலேருந்து கணக்கு போட்டு பாருங்க, இன்னைக்கு உங்க வயசு எவ்வளவோ இத்தனை காலமும் அவருடைய கிரியைகள் விளங்கி கொண்டே இருக்குது உன் வாழ்க்கையில. Hallelujah. Hallelujah. From the day you are born until this day, we don't deserve this favor. இந்த தயவை பெற்றுக்கொள்ளுக்கு நமக்கு எந்த தகுதி இல்லை. Children of God, we don't deserve this. நமக்கு இந்த தயவை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை. Because of acknowledging of your sin like David. தாவீதை போல உன் பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டால். Oh, David was a precious man of God. நாம் பார்க்கிற தாவீது விசேஷமானவர், விலையேற பெற்றவர். We sing only on Sundays. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் பாடுறோம். But David, தாவீதோ 24/7 singing. 24 மணி நேரம் 7 நாளும் அவர் பாடிட்டு தான் இருப்பார். We only sing. நாம் பாடுவோம். But he is a worshipper. ஆனால் அவன் ஆராதிக்கிறவன். He puts pressure on God. ஆண்டவர் மேல் ஆராதனை செலுத்தினான். He is the one who always enjoys the presence. தேவனுடைய பிரசன்னத்தை இன்பமாய் அனுபவித்தவன். A shepherd boy became a king. How did he do that? ஒரு ஆடு மேய்க்கிறவன் அரசனானான். எப்படி ஆனான்? By just singing and worshiping. ஆண்டவரை ஆராதிப்பதிலே அரசனானான். Hallelujah. 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 Your favor, you have to sing about it today. உனக்கு தயவு வேண்டுமா? அவரை பாடி ஸ்தோத்திரம் பண்ணு. உம்முடைய தயவு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். Hallelujah. Thank you for your favor. Every day sing that song of favor. நீ worship பண்ணணும், ஆராதிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. What is the song of favor? தயவினுடைய பாடல் என்ன? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓ நன்றி ராஜா. தாவீது இப்படி பாடிக்கொண்டே இருந்தான். தயவு பெருகிட்டே
மாறிடுச்சு. ஆடு மேய்ச்சவன் அரசன் ஆயிட்டான். ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஹே ஓஷாலபா ரிச்சரமஹாயா. இப்படி பாடிக்கொண்ட தாவீதை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். When you are worshiping God with a psalm and a singing, God raised him as a king. இத மாதிரி பாடாமல் நம் தோல்விகளை பாடிக்கொண்டிருக்கிறோம். There are times we sing about our failure. Praising God is powerful. When you worship God, His power. Praising God is the most equivalent thing for putting pressure to God. ஆண்டவரை பலவந்தம் பண்ணுவதற்கு ஆராதனை தான் நம் வாழ்க்கையிலே ஒரு கருவியா இருக்கிறது. Said to God, I will not cover up my iniquity. தாவீது சொல்றான், என் அக்கிரமத்தை மறைக்காமல். There is iniquity in us. நமக்குள்ளே அக்கிரமம் இருக்கிறது, மீறுதல் இருக்கிறது. Including me, I'm talking. என்னை வைத்து தான் சொல்கிறேன். All preachers are not holy. எல்லா பிரசங்கியாரும் ரொம்ப பரிசுத்தம்னு நினைக்க வேண்டாம். I'm a man of flesh. நான் மாம்சத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I need His favor. அவருடைய தயவு எனக்கு தேவை. I need your presence. அவருடைய பிரசன்னம் எனக்கு தேவை. I need the attitude of worship. எனக்கு ஆராதனையின் அபிஷேகம் தேவை. ரொம்ப கவலையா இருக்கும்போது நீங்க பாடி பாருங்க, உங்க குரல் ரொம்ப அழகா வரும். Hallelujah. When you are very sad and broken, உன் வாழ்க்கையிலே நீ உடைந்து போய் இருக்கும் பொழுது God gives you a song in your spirit. கர்த்தர் ஆவியில ஒரு பாடலை கொடுப்பார். Maybe your voice is not a good voice, ஒருவேளை நல்லா பாட வராத ஸ்வரமா இருக்கலாம். but the presence of God comes over you. ஆனால் அந்த பாடலிலே தேவ பிரசன்னம் வருகிறது. Hallelujah. 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 When you have the presence, தேவனுடைய பிரசன்னம் உன்னிலே இறங்கும் பொழுது God forgives your iniquity. கர்த்தர் உன் மீறுதல்களை எல்லாம் மன்னிக்கிறார். Your sin goes away from you. உன் பாவம் உன்னை விட்டு, அக்கிரமம் உன்னை விட்டு ஓடுகிறது. Through the blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தின் we மூலமாக obtain forgiveness. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறீர்கள். And you can be a candidate of favor. அப்பொழுது தேவ தயவை பெற்றுக்கொள்கிற தகுதியை பெற்றுக்கொள்கிறீர்கள். Hallelujah. We need this favor in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தயவு தேவை. You know why? ஏன் தெரியுமா? He has broken curses. அவ தயவை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சாபம் அப்படியே உடைந்து ஓடுகிறது. உலகத்தானுக்கு தான் சாபம், கிறிஸ்தவர்களுக்கு சாபம் அல்ல. The curse is not for the worldly people, is for the curse is for the worldly people, not for God's people. Hallelujah. 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 If you are a child of God, you can never live in curse. நீ தேவ பிள்ளையா இருந்தா சாபத்தில் நீ வாழ மாட்ட. Hallelujah. Hallelujah. Maybe your forefathers' generation lived in curse. ஒருவேளை எங்க தாத்தா பாட்டி காலத்துல சாபம் இருந்திருக்கலாம். But when you came inside Jesus Christ, ஆனா இயேசுவுக்குள் நீ வரும்போது, when you came into salvation, ரட்சிப்புக்குள் வரும்பொழுது the door of favor operates for you. உனக்காக தயவு என்கிற வாசல் திறக்கப்படுகிறது. Hallelujah. Hallelujah. That's why today you are beautiful. அதனால தான் இன்னைக்கு அழகா இருக்கீங்க. ஒவ்வொருத்தரையும் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நீங்க நிக்க வச்சா அவ்வளவு அழகா இருப்பீங்க. That's how you are beautiful today. ஆகவே தான் நீங்க அழகா இருக்கீங்க. Hallelujah. Hallelujah. ஏதோ பவுடர் போடுறதுனால இல்ல சோப்பை வச்சு மூஞ்ச ஒரு 6 வாட்டி கழுவுறதுனால நீங்க அழகாக போகிறது இல்ல. தேவ மகிமை உங்க வாழ்க்கையில வந்துருச்சுனா அது கொண்டு வர அழகு தனி விதமா தான் இருக்கும். When the glory of the Lord is upon you, you look very beautiful. Hallelujah. 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 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து, பாவங்களை நம்ம மன்னித்து, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. அவர் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. Hallelujah. 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 Confession of your life brings door of favor open. நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது உங்களுக்காய் வாசல்கள் திறக்கப்படும். Confession is not only on the day of salvation. ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்னதல்ல. It's a wrong concept. Some people have understood like that. சிலர் தப்பா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. What we should do, நாம் என்ன செய்ய வேண்டும்? in every prayer that you pray, utter every day, ஒவ்வொரு நாளும் confessing to the Lord, கர்த்தரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். Lord, you are a faithful God. ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர். You are the one who can forgive me. பாவத்தை மன்னிக்கிறவர். You are just to forgive me. என்னை மன்னியும். All the injustice of my life you will forgive it, oh God. எல்லா அநியாயத்தை நீக்கி என்னை சுத்திகரியும். He is so worthy and he is loving to you. அவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார், நேசிக்கிறார் நம்மை மன்னிப்பதற்கு. That's why he forgives us. அதனால தான் மன்னிக்கிறார். The one quality of a human being is this:
One quality. நம்ம மனித வர்க்கத்துல ஒரு சுபாவம் இருக்கிறது. We will never forgive our enemies of our life. நம்முடைய சத்துருக்களை நம்ம மன்னிக்கிறது கிடையாது. When you don't forgive your enemies, உன் சத்துருக்களை நீ மன்னிக்காவிட்டால் door of favor cannot operate. இந்த தயவு என்கிற வாசல் திறக்கப்படும். When you have bitterness in you, உனக்குள்ளே கசப்பு இருக்கும் பொழுது, when you have all the malice and jealousies in you, பொறாமை இருக்கும் பொழுது, கசப்பு இருக்கும் பொழுது, the door of favor cannot operate for you. தயவு என்கிற வாசல் திறக்கப்படாது. That's what the Bible says. அதான் வேதம் சொல்கிறது. You should repent from your sins உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு and pray to God to forgive you. உன்னை மன்னிப்பதற்கு தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணு. God wants you to forgive today. கர்த்தர் இன்று உன்னை மன்னிக்க விரும்புகிறார். That's why the blood was shed for us. அதற்காகவே இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. Blood was not shed for one person or for one church. ஒரு சபையில் உள்ள ஒரு நபருக்காக அல்ல. It's for the sins of the humanity, the Bible says. மனித வர்க்கத்திற்காய் சிந்தப்பட்ட It's for the இரத்தம். whole world. Jesus shed the blood for the whole world. அனைத்து உலகத்திற்காக சிந்தப்பட்ட இரத்தம். It is not the blood of a goat or a bull. அது ஆட்டின் இரத்தம், மாட்டின் இரத்தம் அல்ல. It's the blood of a human God who came in the form of a man. அவர் விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தம், மனித உருவெடுத்த இயேசுவின் இரத்தம். In him we have this redemption. அவருக்குள்ளே நமக்கு மீட்பு இருக்கிறது. Through the blood of forgiveness of our sins, the Bible says. அந்த இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பு உண்டாகிறது. That's why we enjoy the prosperity. ஆகவே நான் செழுமை என்ன. That's why we enjoy the provision. ஆகவே தான் ஆண்டவர் தேவையை சந்திக்கிறார். That's why we enjoy the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அனுபவிக்கிறோம். That's why we enjoy the favor of God. தேவனுடைய தயவை அனுபவிக்கிறோம். We need this favor in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தயவு தேவை. If you are today gone away from God, நீ தேவனை விட்டு பின்வாங்கி போயிருந்தால், if you are crying for favor to come over your life, உன் வாழ்க்கையிலே தேவ தயவு வேண்டும் என்று அழுது கொண்டிருந்தால், you need to get closer to God. நீ தேவனுக்கு அருகாமையில் வா. As a 3 years old boy in my life, என் வாழ்க்கையிலே 3 வயதாக இருக்கும் பொழுது I lost my father, என் தகப்பனை இழந்தேன். the male figure in the family. என் குடும்பத்தில் இருந்த என் தகப்பனை இழந்தேன். What is the male figure in the family? Children look upon to the father, தகப்பனை தான் பிள்ளைங்க நோக்கி பார்ப்பாங்க. the one who provides the family, அவரே குடும்பத்தை the one who protects the family, பராமரிக்கிறவர், the பாதுகாக்கிறவர், one who brings the confidence in the family. நம்பிக்கையை கொண்டு வருகிறவர். So I lost the father in my life, என் வாழ்க்கையில என் தகப்பனை இழந்தேன். a father who can provide and protect and bless us. என்னை ஆசீர்வதிக்கிற, பராமரிக்கிற, பாதுகாக்கிற என் தகப்பன் என்னை விட்டு போய்விட்டார். In my young age of my life, என் வாழ்க்கையின் வாலிப வயதிலே I went as a stray to the world. நான் அந்த உலகத்துக்குள் கடந்து போனேன். So I didn't succeed in anything in my life. நான் உலகத்துக்குள் போன நாட்கள்லாம் என் வாழ்க்கையில் ஒன்றுமே எனக்கு வாய்க்கவில்லை. Everything was a failure in my life. எல்லாம் தோல்வியா இருந்தது. The door of favor was not operating in my life. எனக்காக தயவு என்கும் வாசல் திறக்கப்படவில்லை. No fruitfulness in my life. என் வாழ்க்கையில ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கிறேன். If there is no fruitfulness in your life, ஒரு நன்மையை நாம் அனுபவிக்கவில்லை. you should know you have to make a covenant with God. உன் வாழ்க்கையில ஒரு நன்மை இதுவரை நீ அனுபவிக்கவில்லை என்றால் Come back to ஆண்டவரோடு the covenant of God. நீ ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். Genesis chapter 6 ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் verse 18 says, 18ஆம் வசனம் சொல்கிறது, ஆனால் உன்னோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். ஆனால் உன்னோடு கூட என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். This is what God gave a covenant for Noah. நோவாவோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். I am with you, Noah. நோவா உன்னோடு இருப்பேன். In the midst of all chaos I will be with you. பல குழப்பத்தின் மத்தியில் நான் உன்னோடு கூட இருப்பேன். The rain will come, flood will come, but I am with you. பெருவெள்ளம் வரும், பெருமழை வரும், ஆனால் நான் உன்னோடு கூட இருப்பேன். Noah preached only one sermon. நோவா ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணார். Repent, the rain is coming. மனம் திரும்புங்கள், மழை வரும். This is what I am saying to the church. அதைத்தான் சபையை பார்த்து சொல்கிறேன். Repent, the Son of Man is coming. மனம் திரும்புங்கள், இயேசு வருகிறார். Oh, the soon in the clouds of glory. அவர் மகிமையின் மேகத்தில் வருவார். Before that we need to repent and enjoy the favor of God in our life. இந்த நாம் மனம் திரும்பி தேவனுடைய தயவுக்காய் காத்திருக்க வேண்டும். That's what we need to do in our life. அதுதான் நாம் செய்ய வேண்டும். So Noah made a covenant with God நோவாவோடு to build an ark. ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணி ஒரு பேழையை So he கட்டும்படி went into the ark with his family and daughters. அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்படுவதற்காக. And he did exactly what God commanded him to do. கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே அவன் செய்தான். Will you build an ark nowadays? இன்னைக்கு ஒரு பேழையை நீ கட்டுவாயா? You will never do it. அது நம்ம செய்ய முடியாது. You will never imagine the rain will come like that. மழை வரும் என்று நம்ம நினைக்க மாட்டோம். But Noah simply obeyed God. ஆனா நோவாவோ கர்த்தர் சொன்னதற்கு அப்படியே Simplicity, obedience in God brings the grace of God.
நீங்கள் தேவன் கட்டளையிட்ட யாவையும் செய்யும் பொழுது தேவனுடைய கிருபையும் தயவும் That's வரும். what the Bible says. அதுதான் வேதம் சொல்கிறது. Noah found grace in the sight of the Lord. நோவாவுக்கோ என்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. When you have this covenant with God, நீ தேவனோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது favor comes through the covenant of God. அந்த உடன்படிக்கையின் வழியாக தயவு உன்னை பின்பற்றி வரும். Not only favor comes, தயவு வருவது மட்டுமல்ல, the fruitfulness of your life. உன் வாழ்க்கையிலே நீ பலுகி பெருகுவாய். Today you are going through dryness. உன் வாழ்க்கையில் இப்பொழுது You are வறுமை, going through drought in your life. உன் வாழ்க்கையிலே வறுமையை You பார்க்கிறாய், are going through sickness in your life. வியாதியை பார்க்கிறாய். Because you have not made a commitment to the Lord. ஏன் தேவனுக்கென்று உன்னை 100க்கு 100 அர்ப்பணிக்கவில்லை? Go into the ark, I will save you, says the Lord. ஆண்டவர் சொன்னால் பேழைக்குள் பிரவேசி, நான் உன்னை When you காப்பாற்றுவேன். come into the kingdom of God, God will save you. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். That is how you should make a covenant with God. அவன் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினான். Those who make covenant with God, God is with you. தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்களோடு கூட கர்த்தர் Out இருப்பார். of the whole earth, what God erased in the days of Noah, நோவாவின் நாட்களிலே சகல ஜனத்தொகை கர்த்தர் அழிச்சார். only Noah's family survived. நோவா அவன் குடும்பமோ வென்றால் காக்கப்பட்டது. To exist today, you have to be a Noah. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இன்று வாழ்வதற்கு நீ ஒரு நோவாவாக இருக்க வேண்டும். Hallelujah. 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 The Bible says here, God looks on you with favor கர்த்தர் உனக்கு தயவை கொடு, கர்த்தருடைய கண்களிலோ உனக்கு கிருபை and கிடைக்கும். makes you fruitful நீ பலுகி பெருக வேண்டும், and multiply you நீ அன்னை பெருக வேண்டும். and confirm his covenant. அவருடைய உடன்படிக்கையை அவர் உறுதிப்படுத்துவார். That's why I'm speaking about the covenant today with you. அதான் நான் உடன்படிக்கையை குறித்து உங்களோடு When பேசுகிறேன். God is confirming his covenant with you again through you, கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கையை உன்னோடு கூட உறுதிப்படுத்தும் பொழுது, he's already made it before itself, but he's confirming it again. ஏற்கனவே அவர் சொன்ன உடன்படிக்கையை I will never leave you nor forsake you. அவர் உறுதிப்படுத்துகிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை. Heaven and earth may pass away, but my word will remain. என்னுடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. Heaven and earth may pass away. வானமும் பூமி ஒழிந்து போகும். It is the covenant of God. நான் உன்னோடு பண்ண உடன்படிக்கை Hallelujah. உடைத்து போடு. I'll wipe away all your tears. உன் கண்ணீரை துடைப்பேன். I've seen your tears. உன் கண்ணீரை பார்த்தேன். I've seen your misery and sorrow. உன் வேதனையின் துன்பத்தையும் துக்கத்தையும் பார்த்தேன். Hallelujah. Hallelujah. One of the favor things what God does is this. ஆண்டவர் தம்முடைய தயவிலே செய்கிற ஒரு காரியம், God never looks at you with anger. அவர் கோபமாய் உன்னை பார்ப்பதில்லை. Your family will look at you with anger. குடும்பத்துல எல்லாரும் உன்னை கோபமா பார்ப்பாங்க. Children will look at you with anger. பிள்ளைங்க உன்னை கோபமா பார்ப்பாங்க. Your pastor will look at you with anger. போதர் கூட கோபமா பார்க்கலாம். But God who loved you, ஆண்டவர் ஒருபோது உன்னை கோபமாய் பார்ப்பதில்லை. He looks at you with favor. அவர் உனக்கு கிருபை அளிக்கிறார். He looks at you with fruitfulness in your life. அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது. When He wants to be fruitful in God, வாழ்க்கையிலே நீ பலுகி பெருக வேண்டுமானால் God will multiply and multiply and multiply you கர்த்தர் பெருக்கி 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 கொடுப்பார். and confirm His covenant with you. உன் உடன்படிக்கையை, உன்னோடு பண்ண உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார். Are you available to make a covenant? ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவாயா? Because this covenant can take you to favor. நீ இந்த உடன்படிக்கை பண்ணும் பொழுது தேவனுடைய தயவை நீ காண்பாய். When you have the covenant of God, தேவனோடு நீ உடன்படிக்கை பண்ண வேண்டும். when you have the favor of God, தேவனுடைய தயவு உன்னில் இருக்கும் பொழுது the 2 fishes and 5 loaves in your family will be fed for 5,000. உன் வாழ்க்கையில் இருக்கிற 5 அப்பம் 2 மீனும் 5000 பேருக்கு உணவாகும். When you have this covenant with God, தேவனோடு நீ உடன்படிக்கை பண்ணும்போது always you have wine in your family, உன் வாழ்க்கையிலே திராட்சரசம் குறைபடுவதில்லை. happiness in your family, சந்தோஷம் குறைபடுவதில்லை. joy in your family, சந்தோஷம் குறைபடுவதில்லை. peace in your family, சமாதானம் குறைவதில்லை. hope in your family, நம்பிக்கை குறைவதில்லை. blessing in your family. ஆசீர்வாதம் குறைவதில்லை. கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. Hallelujah. It is because you made a covenant. ஏனென்றால் தேவன் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். The mother makes a covenant with a child. தாய் தன் பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாங்க. Hallelujah. Hallelujah. அதுதான் தொப்புள் கொடி உறவு. Hallelujah. Hallelujah. It is a covenant there. ஆண்டவர் அங்க ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. Will you create a covenant with God right now? ஆண்டவரோடு இந்த ஒரு நீ உடன்படிக்கை பண்ணுவாயா? Then favor of door can operate for you. அப்பொழுது கர்த்தருடைய தயவு என்கிற கதவு திறக்கப்படும். Because God made a covenant with Noah. நோவாவோடு கர்த்தர் Their உடன்படிக்கை பண்ணார். family was saved. அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது. 40 days and 40 nights God saved them. 40 நாள் இரவும் பகலும் பெய்த மழையிலே வந்த பெருவெள்ளத்தில் கர்த்தரை God காப்பாற்றினார். has to save this nation India from the pestilence. வரப்போகிற கொள்ளை வியாதியிலிருந்து கர்த்தர் இந்தியாவை காக்க வேண்டும். Not only about coronavirus, கொரோனா மட்டுமல்ல, not only from delta virus, டெல்டா மட்டுமல்ல, இனி வர போகிற எல்லா வைரஸ்லும் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஆனால் நீ
you have to come to the covenant. Whatever may be the plague coming to this land, you must make a covenant with God. நீ God ஒரு will protect you. உடன்படிக்கைக்குள்ளாக வர வேண்டும். Amen. ஹalleluya. நீங்க வரும்பொழுது நீங்க மிக சிறந்த ஒரு குடும்பமாய் When you மாறுவீர்கள். come back to the fourfold blessing of the favor, you will be blessed every way. You will be prosperous more than ever. நீ இனிமேல் செழுமையின் மேல் செழுமைக்கு செல்வாய். God has made a covenant with you. ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். To give you favor. தயவை கொடுக்க. To enjoy the fruitfulness of God. தேவன் நமக்கு கொடுத்த அருமையான எல்லா விதமான ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக. You know why you have become fruitless? ஏன் தெரியுமா கனியற்றவர்களா மாறினீங்க? Favorless. ஏன் தெரியுமா தயவு இல்லாதவங்களா மாறினீங்க? No covenant in your life. தேவனோடு உடன்படிக்கை பண்ணவில்லை. There is no strong relationship with God. கர்த்தரோடு உறுதியான ஒரு உறவுக்குள் இல்லை. Come closer to him back again. மறுபடியும் கர்த்தருடைய உறவுக்குள் வாருங்கள். Come back into the ark of Noah. நோவாவுடைய பேழைக்குள் வாருங்கள். What is the ark of Noah? நோவாவின் பேழை என்றால் என்ன? God was in the ark. அந்த பேழைக்குள் கர்த்தர் இருந்தார். Hallelujah. 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 மிக கடினமான ஊழியத்தை செய்திருக்கார் நோவா. சாணி அள்ளி இருக்காரு. Noah did a very hard labor. பாம்புக்கு தீனி போட்டிருக்காரு. இப்படிப்பட்ட ஊழியம் செய்தார் நோவா. God never asked you to do that. நோவா எவ்வளவு கடினமான ஊழியம் செஞ்சார் தெரியுமா? He caught a snake and a scorpion. Everything was inside the ark. நோவாக்கு சல்யூட் அடிக்கிறத காட்டிலும் நான் யாருக்கு தான் சல்யூட் அடிப்பேன்? கூட இருந்தாங்க பாருங்க ஒரு அருமையான குடும்பம் அவருக்கு ஒத்துழைக்க. இன்னைக்கு அதை மாதிரிலாம் நீங்கள் பார்க்க முடியாது. கையை தட்டுங்க. உங்கள் குடும்பத்துக்கு கூட அதை மாதிரி யாரும் இல்லை. நோவா தாத்தாக்கு மட்டும்தான் அது அமைஞ்சுது. Noah had a favorable family. They cooperated with this plan God gave to you. Hallelujah. Hallelujah. Noah's family was the best family. நான் பார்த்ததிலே சிறந்த ஒரு குடும்பம் நோவாவின் குடும்பம் என்று சொல்வேன். It's a humble family. அது தாழ்மையான ஒரு குடும்பம். Obeying God in the midst of no rain. அங்க மழையே பார்க்காத காலத்துல பெருவெள்ளத்தை நம்புறாங்க. பேழை மிதந்தது பெரிய காரியம் இல்லை. அதை கட்டுறாங்க பாருங்க மழை இல்லாத காலத்துல. They trusted God's word that God will send rain. They believed God and built the ark. இன்னைக்கு பாஸ்டர் அறிக்கை விடுறாரு. வாக்குத்தத்த சபை பெலிவர்ஸ் எல்லாம் வாங்க, ஒரு பெரிய பேழையை நம்ம கட்ட போகிறோம், யாரெல்லாம் வருவீங்க? இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புறதுல யாரும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சண்டே மார்னிங் ஏதோ கூப்பிடுறீங்க, வர்றோம், அதோடைய விட்டுருங்க. இந்த பேழையை கட்டுறது, மிதக்கிறது, மழை வர்றது, இதுக்கெல்லாம் எங்களை கூப்பிடாதீங்க. ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். பட் Noah's family, ஆனா நோவாவின் குடும்பமோ they never complained. They never complained. அவன் ஒருக்க கூட முறுமுறுத்ததா They never murmured. ஒரு தடவை முறுமுறுக்கல. He was the perfect one in his generation. அந்த சாலத்து கட்டத்துல அவன் நீதிமானா இருந்தான். ஆண்டவரே சொல்றாரு, அதை பைபிள்ல போய் எடுத்து வாசிங்க. He was a perfect man in his generation. அந்த காலகட்டத்துல அவன் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனா இருந்தான். Are you perfect in your generation? இந்த சந்ததியிலே நீ உண்மை உள்ளவனா இருக்கிறாய். Are you obedient in your generation? இந்த காலகட்டத்திலே நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறவனா இருக்கிறாய். All the people in India, are you a perfect man? இந்தியாவில் இருக்கிற எல்லா நபர்களிலும் நீ உத்தமனா இருக்கிறாய். All the people in India, are you the one who found grace in the sight of God? தேவனுடைய சமூகத்திலே கிருபை பெற்றவனாய் நீ வாழ்கிறாயா? That's what the Bible says. A good man obtains favor. நல்ல மனிதன் தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்வான். Who is a good man? யார் நல்ல மனிதன்? Who found grace in the sight of God. கர்த்தருடைய பார்வையிலே கிருபை பெற்றவன். Hallelujah. Hallelujah. Who was a perfect man in all the ways of God. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். That's what the Bible says. இதைத்தான் வேதம் சொல்கிறது. God wants you to be like him. அந்த நோவாவை போல இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் என்று Your தேவன். family must be a Noah family. Your family must be நோவாவை போல. Our church must be the ark of Noah. இந்த சபையானது நோவாவின் பேழையாய் இருக்க வேண்டும். This is what we need to do. அப்போ இந்த சபை மிதக்கும். மின்னல் அடிக்குதோ, மழை வருதோ, வைரஸ் வருதோ, இந்த ஆர்க் பேழை மிதக்கும். This ark will fly or swim in the midst of the flood. That's what the Bible says to you. அதைத்தான் வேதம் சொல்கிறது. இன்னைக்கு என் குடும்பம் நகர மாட்டேங்குது, இன்னைக்கு என் குடும்பம் ஓங்க மாட்டேங்குது, இன்னைக்கு என் குடும்பம் ஆசீர்வாதமா இல்ல, இன்னைக்கு என் குடும்பம் கஷ்ட நிலைமை இருக்குது. Why? You never made a covenant.
ஏன் உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை என்றால் நீ தேவனோடு உடன்படிக்கை பண்ணவில்லை. My dear children of God, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, it's time you make a covenant. நீ தேவனோடு உடன்படிக்கை பண்ணு. God is waiting on you. கர்த்தர் உனக்காய் காத்திருக்கிறார். Family, children, parents, brothers, sisters, பிள்ளைங்க பெரிய run back to God again. தேவனுக்கு நேராய் ஓடுவோம். Run back into His presence. அவருடைய பிரசன்னத்திற்கு ஓடுவோம். There is safety and protection and there is prosperity. அங்கே பாதுகாப்பு, பராமரிப்பு, செழிமை அத்தனை உனக்கு உண்டு. He wants to look on you with favor. அவர் தயவாய் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். Whatever you couldn't succeed in your own strength, உன்னுடைய சுயபலத்திலே எதை உன்னால் முன்னேற முடியலையோ, கடனுக்கு மேல கடன். Why there is so much of financial difficulty? your business is breaking. ஏன் உன் வியாபாரம் நொடிந்து போகிறது? There is no customers. அங்க ஏன் ஒருவரும் வரல? I go to job, I earn money, salary, but it's not enough. நான் வேலைக்கு போறேன், சம்பளம் வருது, ஆனா பத்தல. I don't know where to go and whom to tell my problem. யார்கிட்ட போய் என் பிரச்சனையை சொல்லுவேன்? It starts with covenant with God. நீ தேவனிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணிப்பார். Every door will open for you. எல்லா ஆசீர்வாதன கதவுகளும் உனக்காய் திறக்கப்படும். Hallelujah. Hallelujah. எத்தனை நம்பி விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? Hallelujah. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கதவு திறக்க போகிறது. ஈவாய் ஒரு கதவை, ஆசீர்வாதமான ஒரு கதவை, சமாதானமாய் ஒரு கதவை, சந்தோஷமாய் நான் பிரவேசிக்க போகிற அந்த கதவுக்குள்ளாக ஏன்னா என் தேவன் திறக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எனக்கு பலமாக, எனக்கு ஆரோக்கியமாக, எல்லாமே எனக்கு நலமாக இருக்கும். God open a favorable door for me. I can walk in authority and power and prosperity. From today, இன்றிலிருந்து divine doors are open for you. தெய்வீக வாசல் உனக்காய் திறக்கப்படும். When God opens the divine door for you, ஆண்டவர் உனக்காய் ஒரு தெய்வீக வாசலை திறக்கும் பொழுது உன் வாழ்க்கையில அமையாத காரியங்களா அமையும். what impossible will be possible. Your children will be brought up by the Lord. and the children உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். You will have the finest education. உன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி செல்வத்தை You will கொடுப்பார். pass in your examination. நீ பரீட்சை பாஸ் ஆவாய். Promotion in your jobs. உனக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும். Health in your family. உன் குடும்பத்திற்கு சுகம் கிடைக்கும். Everything that you do shall prosper. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். Because God looks on you with favor. ஆண்டவர் தயவாய் உன்னை பார்க்கிறார், கிருபையாய் கண்ணோக்கமாய். கண்ணு உன் மேல படணும்னா you have to come back to the covenant. You want the eyes of the Lord is upon you, please come back to God. You need to come back. நீ திரும்பியும் ஆண்டவர்ட்ட வரணும். Church, will you stand up? சபையார் எழும்புவோம். Let us turn our eyes towards to the Lord. நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராக்குவோம். It's time to ask forgiveness. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் வேளை இது. The spirit of counseling, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். the spirit which rested and abided in Jesus, இயேசுவிலே இருந்த ஆவியானவர் He wants to come over you. உன்மேல் வருகிறார். He wants to come over you. உன்மேல் வருகிறார். The spirit of the Lord wants to dwell in you. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னிலே வாசம் பண்ண விரும்புகிறார். The spirit of counseling will come over you. ஆலோசனை தரும் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே வருவார். Pastor, I want to do that covenant but I couldn't do it. நான் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண விரும்புகிறேன், என்னால் முடியல. Spirit of God will lead you to that path. அதற்காக கர்த்தருடைய ஆவி உன்னை வழி நடத்துவார். He will lead you to that altar. இந்த பலிபீடத்து அண்டையிலே உன்னை வழி நடத்துவார். Will you close your eyes? கண்களை மூடுங்க, எல்லாம் கண்களை மூடுங்க. Lift both of your hands. உங்களுக்கு கரங்களை உயர்த்துங்க. தேவ ஆவியானவர் உங்களை நடத்தி இந்த பலிபீடத்திலிருந்து கொண்டு வந்து விடுகிறார். The spirit of the Lord will guide you and bring you to the altar. Commitment back to God. மறுபடியும் ஆண்டவரே என்னை புதுப்பியும் என்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். இங்கிருந்து போகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் புது தேவனுடைய பிள்ளையாக போக போறீங்க. புதிய பிரதிஷ்டையோடு புதிய நபராய் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போக வேண்டும். நீங்க வந்தபொழுது ஏதோ ஒரு பாவ கரைகள், ஒரு அழுக்கு, ஒரு எண்ணம், அழுக்கான காரியங்கள், பாவமான சிந்தனைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், மன கஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், மன தோல்விகள், பலவீனங்கள், இதனால் எல்லாம் ஆட்கொண்டிருக்கீங்க. Maybe when you come to the church, lot of bitterness, resentment, lot of worry and tension and pressure in your life. But God is saying to you, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, I'm making you a new man. நான் உன்னை புதிய மனுஷனாய் மாற்றுகிறேன். I'm making a new man. புதிய மனுஷனாய் மாற்றுகிறேன். I'm looking on you with favor.
நான் உனக்கு தயவை கொடுக்கும்படி அவனை கண்ணோக்கி பார்க்கிறேன். I will multiply you and give all the fruitfulness in your life. நான் உன்னை கனி நிறைந்த நபராய் நான் பெருக பண்ணுவேன். Because I'm reconfirming my covenant with you. நான் உன்னோடு கூட பண்ணின உடன்படிக்கையை புதுப்பிக்கிறேன். உங்க பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்போ கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய பெயர் இதுதான், ஆண்டவரே மறுபடியுமாக Lord உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே என்னுடைய பெயரை எழுதுங்கன்னு சொல்லுங்க. write my name in your book, oh God. As a new man, ஆண்டவரே புதிய மனுஷனாக, as a family, குடும்பமாக, as a church, சபையாக we come back to you, Lord. உம்மண்டையிலே திரும்பி வருகிறோம். Father, in the name of Jesus, பிதாவே உம்முடைய இயேசுவின் நாமத்தில் we come back to you, Lord. உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். We make a covenant with you again. உம்மோடு மறுபடியும் எங்களுடைய பிரதிஷ்டை உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறோம். Let not any sin separate us, oh God. உம்மையும் ஆண்டவரே என்னையும் எந்த பாவமும் பிரிக்க கூடாது. Let not my sin separate me. ஆண்டவரே என்னில் இருக்கும் பாவம் உம்மை விட்டு என்னை பிரிக்க கூடாது. Let not my flesh separate me. என்னுடைய மாமிசம் உம்மை விட்டு என்னை பிரிக்க கூடாது. I need your favor right now. ஆண்டவரே உம்முடைய தயவு எனக்கு தேவை. உன் வீட்ல மகிழ்ச்சி எல்லாம் மாறும்னு சொல்றாரு. கவலை எல்லாம் போய் மகிழ்ச்சியாய் மாறும்னு சொல்றாரு. All your sorrows will change to joy. குதூகலமும் கொண்டாட்டமும் வீட்ல வரும்னு சொல்றாரு. There will be liberation, there will be celebration in your family. வறுமைகள் வேதனைகள்லாம் விட்டு போய் உன் வீட்ல சந்தோஷமும் சுக வாழ்வும் துளிர்க்கும்னு சொல்றாரு. The poverty will disappear from you. Prosperity and peace and joy will come in your family. கர்த்தர் உன்னை சுகப்படுத்துகிறார். இப்போ God is healing you now. உன் சிந்தனையை சுகப்படுத்துகிறார். God healing you. ஆத்துமால இருக்க எல்லாவற்றையும் சுகப்படுத்துகிறார். God healing your mind and ஆவியை soul. புது ஆவியை தருகிறார். God give you new spirit, புதிய இருதயத்தை தருகிறார். new heart, புது உள்ளத்தை தருகிறார். new soul, புது உறவை தருகிறார். new relationship, புது குடும்பத்தை மாற்றி அமைக்கிறார். new family. உன் பிள்ளைகள் எல்லாம் மாறுகிறது. The children will be changed. பிள்ளைகளால் வருகிற வேதனைகள் எல்லாம் மாறுகிறது. All the trouble comes to your மனைவி children will மாறுவாள், disappear. புருஷன் மாறுவான், Husband will வாழ்க்கை change. மாறும், குடும்பம் மாறும். Husband- ஏன் தெரியுமா? நீ உடன்படிக்கை செய்துட்ட. Husband will change. நீ Wife will உடன்படிக்கை செய்துட்ட. make a covenant with God. I will look on you with favor from now. நான் இன்று முதல் என் கண் உண்மையில் இருக்கும், உனக்கு கிருபை தருவேன், தயவை தருவேன். Father, we bless our congregation. ஆண்டவரே எங்கள் சபையை ஆசீர்வதிக்கிறோம். We bless every family. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். Bless the hands which gave the offerings. ஆண்டவரே காணிக்கை கொடுத்த மக்களை ஆசீர்வதிக்கிறோம். Right now, heal your people from every sickness. ஆண்டவரே உமது பிள்ளைகளை எல்லா வியாதியிலிருந்து குணமாக்குவீராக. Every burden be removed. எல்லா பாரமும் நீங்கி போவதாக. Every yoke be destroyed. எல்லா நுகங்கள் முறிக்கப்படுவதாக. Every curse be destroyed. எல்லா சாபம் நீங்கி போகட்டும். Father, bless your people, I pray. உம்முடைய தனத்தை நீ ஆசீர்வதியும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென்.